ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீரா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மந்த்தை சில பேர் ஐயப்பன் சீசன் கூட சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் தான் ஒரு மண்டலம், அதாவது 45 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்காக மாலை போடுவாங்க. எனக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் கம்மி தான். ஆனாலுமே சின்ன வயசுலேயே ஐயப்பனுக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன். அது காரணம் பக்தினால் கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது கூட படிக்கிற பசங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு வரப்போ அவங்கள பெருசாக அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அற்ப ஆசைக்காக தான் மாலை போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கடந்த 2 வருஷமாகவே எனக்கு ஐயப்பன் மேலேயும் சிவன் மேலேயும் ஒரு விதமான பக்தி. அது பக்தின்னு சொல்கிறத விட நம்பிக்கைன்னே சொல்லலாம். அந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுக்கப்புறம் தானோ என்னவோ கடந்த 2 வருஷமாக ஐயப்பனுக்கு மாலை போட்டு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன். இது என்னோட 3வது வருஷம். போன வருஷம் நான் மாலை போட்டிருந்தப்ப சில ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வந்திருந்தேன். அதை பற்றின வீடியோஸ் தான் அடுத்து வர சில வாரங்களுக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மதுரையில் உள்ள ஒரு கேரளா ஸ்டைல் ஐயப்பன் கோயிலுக்கு தான். நீங்கள் இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி போனது இல்லாட்டி லொக்கேஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சௌராஷ்டிரா காலேஜ் தாண்டோன்னே செகண்ட் ரைட்டில் ஐயப்ப சேவ சங்கம் மதுரைன்னு இருக்கும். இந்த கோயிலில் 2012 தான் கட்டியிருக்காங்க. ஒரு பக்காவான கேரளா ஸ்டைலில் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. இருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. இருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. அப்பா வாசா சபரிகிரிசா சுவாமி அப்பா ஐயப்பா, காலோடு கல்லும் மண்ணும் நான் கிடந்து வாழேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாழேனே. காலோடு கல்லும் மண்ணும் நான் கிடந்து வாழேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாழேனே. வாப்புகள் பாட நான் இருப்பேனே, வாப்புகள் பாட நான் இருப்பேனே. ஓப்படி தேடி நான் வந்தேனே, ஓப்படி தேடி நான் வந்தேனே. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா. திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து பார்த்தோன்னா பக்கத்தில் சின்ன ஒரு குன்று தெரியும். குன்றுனா வேற ஒன்றும் இல்லை, மலை. மலையை தான் தூய தமிழில் குன்றுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம், திரு ஆங்கிலத்தில் மிஸ்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தமிழில் திருன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்ல, அதுதான். பரம் சிவபெருமாள், குன்று முன்னாடியே சொன்ன மாதிரி மலை. ஸோ திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மலையை தூரத்துலேருந்து பார்க்க சிவலிங்க வடிவில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பரங்குன்றம் பக்கத்தில் உள்ள அந்த குன்றுக்கு தான் போக போகிறோம். இந்த குன்றில் சோமப்ப சுவாமிகள்ன்ற சித்தர் கோயிலும் அதுக்கும் மேலே ஒரு சின்ன முருகர் கோயிலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையோட உச்சியிலேருந்து பார்க்குறப்ப மதுரையோட வியூ அவ்வளோ அழகாக தெரியும். மாலையை போட்டு அதே டைப் சித்தர் கோயில் இருக்கும். போ 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 ரெண்டாயிரத்தி 15 மேலே தான் இதாக இருக்குது, டெவலப் ஆகிருக்கு இந்த கோயில். ஆமாம், அங்கே போட்டிருக்குல்ல, 15 மேலே தான் டெவலப் ஆகிருக்கு. சின்ன மலைனாலும் நல்லா செங்குத்தாக இப்படி ஏறுது.
ட்ரெயின் போகிறது தெரியுதா? இங்கே மேலே டாப்பில் போய் பார்த்தா மதுரையோட பெஸ்ட்டு வியூ தெரியும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு போல். மேலெல்லாம் கீழே வரைக்கும் நல்லா கல் போட்டிருந்தாங்க, இந்த இடத்துலலாம் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கேருந்து பார்க்கவே வியூ நல்லாயிருக்கு. இன்னும் டாப்பில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறேன் பாரு. உன் கையை நான் பார்க்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வரலுக்கு ஏற்றாப்புல இருக்குது. இங்கிட்டு வந்து திருப்பரங்குன்றம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா டோட்டல் மதுரை சிட்டியோட வியூ. ஸோ நிறையா பேர் வந்து திருப்பரங்குன்றம் கோவில் வந்திருப்போம். இப்போ எனக்கு நேராக பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் கோவில். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு இந்த நான் கை காட்டுறேன் பாரு, அங்கே தான் விளக்கேற்றுவாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தர்கா இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து சிவன் கோவில் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு சின்ன மலை குன்று மாதிரி தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா மதுரையோட அந்த பெஸ்ட்டு வியூ, அப்படி டோட்டல் சிட்டியோட வியூவே ரொம்ப அற்புதமாக தெரியும். இந்த பக்கம் மதுரை அப்படியே அந்த திருப்பரங்குன்றம் கோயில் வழியாக வந்தோன்னா அந்த ஏரி ஒன்று இருக்கும்ல, திருப்பரங்குன்றம் ஏரி. அப்படியே இந்த பக்கமாக வந்தோன்னா மேலும் இது போகிறது தானடா திருமங்கலம் போகிற ரூட்டு. இது திருமங்கலம் போகிற ரூட்டு. அப்படியே எனக்கு எய்த்தாப்பில் அங்கே திருப்பரங்குன்றம் கோவில் இருக்குது. இது இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் திருப்பரங்குன்றம் கோவில். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த வாரம் இன்னொரு ஆன்மீக தளத்தில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா பை பை. திஸ் இஸ் யுவர் வீரா வாக்ஸ். சுவாமி சரணம், சிவனை போற்று.